திரு நரசிம்மா அவர்களின் காலச்சக்கரம். ஸ்ரத்தா ரேணுவிடம், ரேணு, இது என் பிள்ளை சங்கு என்று கூறினாள். ரேணு சங்குவை நோக்கி கைகூப்பினாள். சங்குவும் பதிலுக்கு நமஸ்தே என்று கூறினான். சங்கு, நீயும் ரொம்ப நாளாக என் கதையை கேட்டுட்ருக்க. உங்கள் அப்பா ஏன் தற்கொலை செஞ்சிட்டார், உனக்கு கூட பிறந்தவா யாராவது இருக்காங்களா அப்படின்னு கூட கேட்ப இல்லையா? இப்போ நான் எல்லாவற்றையும் சொல்லப் போகிறேன். அதுக்கு நேரம் வந்தாச்சு. ஸ்ரத்தா தன் துணி மூட்டையிலிருந்து ஒரு வெல்வெட் பெட்டியை எடுத்து அதை திறந்தாள். ரேணு, இதுதான் ஸ்ரீசக்கரம். எங்கள் காஷ்மீரில் குஜ்ரேஸ்வரி தேவி பீடத்துக்கு கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருந்தது. சிவபெருமானுடைய காலாக்னி கிட்டே இருந்து காஷ்மீரை காப்பாற்றுறதுக்காக பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டது இந்த ஸ்ரீசக்கரம். இந்த சக்கரத்தை வச்சு நிகும்பலை காளிங்கிற உக்கிர மூர்த்தத்தை ஆதிசங்கரர் கட்டி வந்தனம் பண்ணி இருந்தார். சுமார் 1500 வருடங்களுக்கு முன்னால் அப்படி செய்திருந்தார். இதை பற்றி என் அப்பா நிம்பர்கவ் பண்டிட் என்னிடம் சொன்னார். இந்த ஸ்ரீசக்கரத்தை திரும்பவும் காஷ்மீருக்கு கொண்டு வந்து குஜ்ரேஸ்வரி கோவிலுக்குள் பிரதிஷ்டை பண்ணிவிட்டால் அந்த மாகாணத்தில் அமைதி திரும்பும் என்று எங்கள் அப்பா சொன்னார். வழியில் என்னுடைய அக்கா இறந்து போக அந்த இடத்தில் ஒரு காளி உபாசகரை நான் ஆபத்தில் இருந்து காப்பாற்றினேன். அவனுடைய பெயர் பவானி தேவ். நான் ஸ்ரீசக்கரத்தை தேடி போகிறேன்னு சொன்ன உடனேயே தனக்கு அந்த சக்கரம் தேவை என்று சொன்னான். அதை வைத்து ஒரு குடும்பத்தை அழிக்க அவன் துடிக்கிறான்னு நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். வாரணாசிக்கு போன நான் அங்கு சங்குவோட அப்பா தியானேஸ்வரனை சந்தித்தேன். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினோம். முதலில் அவர் குடும்பத்தில் சம்மதனம் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். ஆனால் தியானா பிடிவாதமாக இருந்ததால் எங்கள் 2 பேருக்கும் திருமணம் ஆயிற்று. அடுத்த வருடமே எங்கள் சந்தோஷ வாழ்க்கைக்கு அடையாளமாக சங்கு பிறந்து விட்டான். தியானாவின் உதவியுடன் நான் ஸ்ரீசக்கரம் இருக்கின்ற நிகும்பலை கோயிலை தேடிக்கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில்தான் தில்லியில் உலக அமைதிக்காக ஒரு யாகம் நடந்தது. தியானாவும் நானும் சங்குவை எடுத்துக்கொண்டு யாகத்துக்கு சென்றோம். சங்கு அப்பொழுது 10 மாத குழந்தை. ஸ்ரத்தாவின் முகம் கடுமையாக மாறியது. என் வாழ்க்கை மாறியதுக்கு காரணமே அந்த தில்லி பயணம்தான். வாழ்க்கை மட்டுமா மாறியது? என் நோக்கம், என் சுபாவம் எல்லாமே மாறிப்போய்விட்டது. நான் தியானாவுடன் யாகம் நடக்கின்ற இடத்துக்கு தினமும் போவேன். குழந்தையை ஒரு வேலைக்காரியிடம் விட்டு போவேன். போய் யாகத்தை மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருப்பேன். யாகம் அனந்த்பூர் சமஸ்தானத்தோட மோத்தி மஹாலில் தான் நடந்தது. அப்போதுதான் அனந்தபூர் மகாராஜா ஜெயன்சிங் சக்கரவர்த்தியோட கண்ணில் நான் பட்டுட்டேன். அவருக்கு என் மேல் ஆசை. இங்கே மகாராஜா கிட்டே மாட்டிக்கிட்டு சீரழியதற்கு நான் ரஸ்கத்திலே இருந்திருக்கலாம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு சில ஆளுங்க வந்தாங்க. பலவந்தமாக மகாராஜாவோட பள்ளியறைக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். தியானா தடுக்க பார்த்தார். ஆனால் மோத்தி மஹாலை விட்டு அடித்து விரட்டப்பட்டார். நான் கதறி அழுதேன். என் குழந்தை இருக்குன்னு சொல்லிக்கூட மகாராஜா கேட்கவில்லை. பின் அவருடன் படுக்கையறை பாவையாக நான் மாறிவிட்டேன். ஜெயன் தனிக்கட்டையாக இருந்ததால் கேட்க ஆளும் இல்லை. ஆனால் என்னை ராணி மாதிரி வச்சுக்கிட்டார் மகாராஜா. தலைவிதி என்ன, நான் ஜெயனோட வாழ்க்கை நடத்தினேன். மனைவியும் இறந்து மகளும் கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டதால் அவருக்கு நான் ஒரு வடிகாலாக இருந்தேன். என் மேல் நிறைய அன்பு செலுத்திய அவர் எத்தனையோ பெண்கள் பைத்தியமாக அவரிடம் இருக்க என்னைத்தான் அவர் நேசிப்பதாக சொன்னார். எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார். ஆனால் மோத்தி மஹாலை விட்டு வெளியே போக மட்டும் அனுமதிக்க மாட்டார். அரண்மனையில் இருந்த காக்காஜிதான் எனக்கு பேச்சு துணை. இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. வடக்கில் அப்பா என்ன ஆனார்னு தெரியவில்லை. தெற்கு கணவர் தியானாவும் குழந்தை சங்குவும் எப்படி இருக்காங்கன்னு தெரியவில்லை. அழுவேன். கவலைப்படாதே, நமக்கே குழந்தை பிறக்கும்னு ஜெயன் சொன்னார். அவர் சொன்னபடியே நானும் கர்ப்பமானேன். இந்த சமயத்தில்தான் வசுந்தரா மோதி மஹாலுக்கு வந்தாள். நான் அவள் அப்பா கூட குடித்தனம் பண்ணுறதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துட்டா. ஜெயனோட சண்டையும் போட்டாள். திடீர்னு என்கிட்டே வந்து என் தலைமுடியை பிடிச்சு தரதரன்னு இழுத்துக்கிட்டு போய் மோதி மஹாலை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். நான் அழுதேன். அவள் அப்பாவோட கர்ப்பத்தை சுமக்கிறேன்னு கெஞ்சினேன். நான் கர்ப்பவதின்னு தெரிந்ததும் இன்னும் அதிகமாக என்னை தாக்க ஆரம்பித்துட்டா.
நான் பலவந்தமாக தெருவில் தள்ளப்பட்டேன். என்ன செய்வதென்று தெரியாமல் தெருவில் அழுது புலம்பிக் கொண்டு நின்றேன். அப்பொழுது என் தோளில் ஆதரவாக யாரோ கையை போட திரும்பி பார்த்தேன். பவானி தேவ் எனக்கு ஆறுதல் சொல்லி தன்னுடைய ஊருக்கு அழைத்து கொண்டு போனான். இப்போ நம்ம 2 பேர் நோக்கமும் ஒன்றுதான்னு சொல்லி பவானி தேவ் அந்த காளி கோவில் உள்ளே அழைத்து கொண்டு போனான். சித்தி காளி சிலை பின்னால் ஒரு சின்ன அறை இருந்தது. அதுவே ஒரு கிழவியும் இருந்தாள். சித்தப்பிரமை பிடித்ததினால் எதையோ உளறிக்கொண்டு இருந்தாள். எனக்கு ரத்தம் வேணும், எனக்கு ரத்தம் வேணும்னு அவள் காலில் தண்டையை அணிஞ்சிக்கிட்டு நெத்தியில் பெரிய பொட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா. பவானி தேவ் அந்த கிழவிதான் தன்னுடைய அம்மான்னு சொன்னான். அவள் பேர் கல்பாதேவி, ரூபாதேவியோட அக்கா. மோதி சிங்கால் ஏமாற்றப்பட்டு ஒரு பைத்தியக்காரியாக ஆயிட்டான்னு அவன் சொன்னான். அவளுக்கும் மோதி சிங்கிற்கும் பிறந்தவன்தான் பவானி தேவ். அப்புறம்தான் தெரிந்தது காளி நடமாடுறது பவானி தேவ் சொன்னது அவனோட அம்மாவைத்தான்னு. என் அம்மா மோதி சிங்கால் சீரழிஞ்சிட்டா, நீ ஜெயின் சிங்கால் பாதிக்கப்பட்டு விட்ட. நாம் 2 பேரும் சேர்ந்து அவங்கள பழி வாங்குவோன்னு சொல்லி பழி உணர்ச்சியை தூண்டிவிட்டான் பவானி தேவ். எனக்கு தாந்திரிகத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். 2 பேரும் அனந்தபூர் சமஸ்தானத்தை பூண்டோடு அழிக்கணும்னு சபதம் போட்டுக்கொண்டோம். சக்கரவர்த்தி குடும்பத்தை அழிக்கணும்னு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தோம். அதோடு நிகும்பலை தேவி உபாசனத்திலே அவளை திருப்திப்படுத்த ராஜ குடும்பத்து ரத்தம் தேவை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க நினைத்தோம். என் குழந்தை சங்குவையும் தியானேஸ்வரனையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு பவானி தேவ் கிட்டே சொல்லி சென்றேன். கர்ப்பிணியை அவ்வளவு தூரம் அனுப்ப அவன் தயங்கினான். ஜெயன் சக்கரவர்த்தியோட குழந்தையை 6 மாதமாக நான் சுமந்து கொண்டிருந்தேன். அப்போ நான் போய் ஸ்ரீசக்கரத்தை தேடணும்னு சொல்லி கிளம்பிவிட்டேன். கும்பை கிராமத்துக்கு போன பின்புதான் தெரிந்தது தியானா தற்கொலை செஞ்சுக்கிட்டார்னு. கனகம்மா என்னை வீட்டுக்குள்ளேயே விடவில்லை. நான் கர்ப்பிணியாக இருக்கிறதை பார்த்துவிட்டு அவருக்கு என் மேல் வெறுப்பு. திரும்பி போய் கொண்டிருந்த பொழுதுதான் லாடன்கிற ஒரு இலங்கை நாட்டுக்காரனை பார்த்தேன். அவன் ஒரு தாந்திரிகன். அவன் மூலமாக நிகும்பலை தேவி மூர்த்தம் அந்த கும்பை கோவிலுக்குள் தான் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டேன். வேதவாகினிங்கிற பத்திரிகையில் வாசுதேவ ஐயர் அதற்காக ஆதாரங்களோடு எழுதியிருக்கிறதையும் காண்பிச்சான் லாடன். நான் உடனே அவனுக்கு நிகும்பலை தேவி சிலை ஸ்ரீசக்கரத்தில் பந்தனம் செய்யப்பட்டிருக்க விஷயத்தை சொன்னேன். லாடனிடம் குழந்தை சங்குவை கவனித்துக்கும்படி சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டேன். வழியில் சென்னையில் ஜம்புகேஸ்வரன் குடும்பத்தோட அறிமுகம் கிடைத்தது. மழைக்காக அவன் வீட்டுக்குள் ஒதுங்கின பொழுது அவங்க தற்கொலை செய்து கொள்ள இருப்பதை புரிந்து கொண்டேன். என் தாந்திரீக சக்தியால் அவர்களுடைய முயற்சியை முறியடித்தேன். என் ஸ்படிகலிங்கத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு பவானி தேவ்கிட்டே போய்விட்டேன். கிராமத்திலிருந்து ஒரு மருத்துவச்சியை அழைத்து வந்து எனக்கு பிரசவம் பார்த்தான் பவானி தேவ். குழந்தை பிறந்தது. அதை வளர்க்கின்ற பொறுப்பை பவானி தேவி எடுத்துக்கொண்டான். இந்த சமஸ்தல்தான் பைத்தியமாக இருந்த கல்பாதேவி இறந்து விட்டாள். நான் ஒரு கோடி முறை நிகும்பலாதேவி மந்திரச்சாடனத்தை ஆரம்பித்தேன். வெற்றிகரமாக அதை செய்தும் முடித்தேன். நிகும்பலை தேவியின் அருள் எனக்கு பூரணமாக கிடைத்தது. எனக்கு ஸ்ரீசக்கரம் கிடைக்கும்னு அவகிட்டேயே வேண்டிக் கொண்டேன். நான் திரும்பவும் கும்பை கிராமத்துக்கு வந்தேன். அந்த சமயத்தில் சங்குவும் அதே ஸ்ரீசக்கரத்தை எடுக்கின்ற முயற்சியில் இருந்தான். அவன் என்னுடைய பிள்ளை என்று தெரிந்தது. அவன் மூலமாகவே சாங்கிய பாடலை நிறைவேற்றி ஸ்ரீசக்கரத்தை எடுத்தேன். லாடனையும் துணைக்கு அழைத்து கொண்டு கோவிலுக்குள் சென்றோம். நீராடி மண்டபத்துக்குள் ஒரு இரகசிய கதவு இருந்தது. அது வழியாக கீழே இறங்கி அறைக்குள் சென்றோம். குழந்தை கும்பேஷை வைத்து நிகும்பலை பூஜை பண்ணி பந்தரத்தை விடுவித்தோம். லாடன் நிகும்பலை மூர்த்தத்தை யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துக்கிட்டு போனான். நானும் சங்குவும் ஸ்ரீசக்கரத்துடன் பவானிக்கு போய் பவானி தேவியினுடைய இருப்பிடத்திற்கு சென்றோம். 1978ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஸ்ரீசக்கரத்தை வைத்து சக்கரவர்த்தி குடும்பத்தின் மேல் பிரயோகம் செய்தோம். வசுந்தரா, சாகர், ரஞ்சன்
3 பேர் உருவ பொம்மைகளையும் மாவால் செய்து நூலில் கட்டி தொங்கவிட்டு அபச்சாரம் பண்ணினான் பவானி தேவ். உயரத்தில் சாகர், நடுவில் நிரஞ்சன், கீழே வசுந்தரான்னு வச்சு பிரயோகம் செய்யப்பட்டது. அன்றைக்குத்தான் மோதி மகாலை சுற்றி சக்தி பிரயோக வட்டம் உருவானது. இறந்து போன தன்னுடைய தாய் கல்பாதேவி ஆவியை அபிச்சார தேவதையாக அவன் பிரயோகப்படுத்தினான். அந்த உருவம்தான் வசுந்தராவை அடிக்கடி பயமுறுத்தி கொண்டு இருந்தது. ஸ்ரீசக்கரத்தை பிரயோகித்து 3 பேரையும் அழித்தான். 10 வருடத்தில் 3 பேரும் கோரமாக செத்து போனாங்க. காரியம் முடிந்ததும் கல்பாதேவி ஆத்மாவை விடுதலை செய்து அதுக்கு சாந்தியையும் கொடுத்தான். நான் இதோ ஸ்ரீசக்கர தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்து பிரயோகம் செஞ்சதால் ஏற்பட்ட தீட்டை விளக்கிக்கிட்டேன். மகாமகத்துக்காக இங்கே வந்தேன். இனிமேல் ஸ்ரீசக்கரத்தை எடுத்துக்கொண்டு போய் குஜ்ரேஸ்வரி கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய்ய வேண்டியதுதான் பாக்கி. என் தாய் நிகும்பலை மீண்டும் அங்கே அமைதி கொண்டு வருவான்னு நான் நம்புகிறேன். ரேணு ஸ்ரத்தாவின் கதையை ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து இன்னும் விடுபடவில்லை. மாதாஜி, பட்டாத்ரி, காக்காஜி, அவினாஷ் இவர்களையெல்லாம் எதுக்காக பழி வாங்கினீங்க? அவினாஷ் இன்னும் கோமாவில் தான் இருக்கான். ரேணு கேட்டாள். கவலைப்படாதே. எப்போ நான் ஸ்ரீசக்கரத்தை சங்கர தீர்த்தத்தில் அபிஷேகம் செஞ்சேனோ அப்போவே அதோட பிரயோக சக்தி விலகிவிட்டது. இந்நேரம் அவினாஷுக்கு நினைவு திரும்பி இருக்கும். உனக்காக காத்திருப்பான். அவன் திருமேனி, பட்டாத்ரி, காக்காஜி பாவம் ஒரு பெரிய மரத்தை வெட்டி சாய்க்க நேர்ந்தால் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன செடிகளும் பாதிக்கப்படுகிறது இல்லையா? அதுபோல்தான் இதுவும். ரேணு, ஒரு நல்ல நோக்கத்துக்காக காஷ்மீரை விட்டு கிளம்பினேன். காலச்சக்கர சுழற்சியில் நான் இழந்தது தான் நிறைய. நான் பிறந்து வளர்ந்த கிராமம், என் அப்பா, அக்கா, கணவர், என் குழந்தைகள்னு எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். எல்லாவற்றையும் விட என்னை ரொம்பவும் பாதித்தது நான் இழந்த கற்புதான். அதற்கு காரணமான ஜெயனையும் என்னை அவமானப்படுத்தி வெளியே தள்ளிய வசுந்தராவையும் என்னால் மன்னிக்கவே முடியவில்லை. எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் நான். இன்னும் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை உயிரை தவிர. அதை இழப்பதற்குள் நான் நிச்சயம் குஜ்ரேஸ்வரி கோவிலுக்கு போய் இந்த ஸ்ரீசக்கரத்தை அவள் பீடத்துக்கு அடியில் புதைத்து வைப்பேன், உறுதியுடன் சொன்னாள் ஸ்ரத்தா. ரேணு, எல்லாவற்றையும் விட தேசம்தான் பெரியது. பாரத தேசத்துக்கு காஷ்மீர் ரொம்ப முக்கியம். அந்த காஷ்மீரத்தை நாம் இழக்காமல் இருக்கணும்னு இந்த ஸ்ரீசக்கரம் கட்டாயம் அங்கே திரும்பி போய் சேர வேண்டும். அதனால்தான் உயிரை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறேன். பயபக்தியுடன் ஸ்ரீசக்கரத்தை நோக்கி கைகூப்பினாள் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா பட்ட கஷ்டங்களை கேட்டதும் சங்குவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். அழுது கொண்டிருந்த சங்குவை சமாதானப்படுத்தினாள் ஸ்ரத்தா. அழாதே சங்கு, நமக்கு இருக்கின்ற ஒரே நிரந்தரமான உறவு பிரம்ம சக்திதான். மீதி எல்லா உறவும் மண்ணுலகத்துடன் மறைந்துவிடும். ரேணுவும் கண்கள் பணிக்க அவளை பார்த்தாள். இவ்வளவு ஞானம் படைத்தவளுக்கு பழிவாங்கும் வெறி ஏன் ஏற்பட்டது? அவளது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டவளைப் போல் சிரித்தாள் ஸ்ரத்தா. ரேணு, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். ஆண் பெண் உறவுங்கிறது பஞ்சாக்னி வித்தியை குறிப்பிட்டுள்ளபடி ஒரு யாகம் செய்வது போல. யாகம் செய்வதற்கு நாள், கிழமை, திதி பார்க்கின்ற மாதிரிதான் நல்ல எண்ணங்களுடன் இந்த யாகத்தை செய்ய வேண்டும். ஆனால் இந்த உறவை கொச்சைப்படுத்தி படுக்கையறை போகமாக நினைக்கிறவர்கள் மட்டுமில்லை, அவர்களுடைய வம்சமும் அதனால் சீரழியுங்கிற சக்கரவர்த்தி குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களை அழித்ததற்கு நான் வருத்தப்படவில்லை. அதே சமயம் இந்த நாட்டு சட்டப்படி அவங்க வேறு சூழ்நிலைகளிலே செத்திருக்கிறாங்க. கொலைக்காரனுக்கான ஆதாரமும் எதுவும் அவர்களுக்கு கிடையாது. அவங்கவுங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் செத்து போனார்கள். இதில் பவானி தேவும் நானும் என்ன பங்கு வைத்தோன்னு சட்டப்படி நிரூபிக்க முடியாது. ஸ்ரத்தா அமைதியுடன் சொன்னாள். தங்கள் தெய்வத்தை விட பெரிய சக்தியாய் நெஞ்சிக்கிட்டு இருந்த சக்கரவர்த்தி குடும்பத்தை கேவலம் பிரத்யேக சக்தியின் மூலம் முடக்கினோம், அவ்வளவுதான். இப்போ தெய்வத்தை பற்றி பேசினாலே மூட நம்பிக்கை என்று ஆகிவிடுகிறது.
அதனால் நானே போய் போலீஸ்கிட்டே நான் தான் பிரயோகம் செஞ்சு சக்கரவர்த்தி குடும்பத்தை அழிச்சேன்னு சொன்னால் கூட என்னை பைத்தியக்காரின்னு சொல்லும் இந்த உலகம். சிரித்தாள் ஸ்ரத்தா. கடைசியாக இதை மட்டும் சொல்கிறேன் ரேணு, கடவுள் என்பதே அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை கடந்தவன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவனை இல்லைன்னு சொல்கிறேன். 6 அடியுள்ள எப்போ செத்து போக போகிறோன்னு தெரியாத மனுஷன் கேட்டா யார் கடவுளை பார்த்ததுன்னு கேட்குறான். பிரம்மாண்டமான கடவுள். டேய் மனிதா, நான் இங்கே இருக்கேன்னு குனிஞ்சு அவங்கிட்ட சொல்கிறதுக்குள்ள அந்த மனிதன் அழிஞ்சே போயிடுறான். யார் கண்டா எறும்புக்குன்னு ஒரு உலகம் இருக்கும், அதில் ஒரு நாத்திக எறும்பு மனுஷன்னு ஒரு சக்தி இல்லவே இல்லை. யார் மனிதனை பார்த்தாலும் கேட்கலாம், எறும்போட அளவுக்கு அது மனுஷனை பார்க்க முடியாது, உணரலாம், அவ்வளவுதான். நான் பெரியவன், உலகமே என் கையிலே என்று ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயாச்சு. இதை புரிந்து கொண்டதால் ஊழ்வினையை அனுபவிக்கும் பொழுது பயங்கரமாகத்தான் இருக்கும். ஸ்ரத்தா பேசுவதை நிறுத்த அவள் இன்னும் எதையாவது சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தாள் ரேணு. ஆனால் ஸ்ரத்தா கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்து விட்டாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த ரேணு பிறகு கீழே குனிந்து அவள் காலடியில் வணங்கினாள். சங்குவுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு ஸ்ரீசக்கரத்தை ஒருமுறை பார்த்தவள் தன் வழியே நடந்தாள். அவினாஷ் சர்மாவுக்கு நினைவு திரும்பி இருக்கும் என்ற எண்ணம் மகிழ்ச்சியை தந்தது ரேணுவுக்கு. அந்த மகிழ்ச்சியில் ஸ்ரத்தாவிடம் தான் கேட்க நினைத்திருந்த முக்கியமான கேள்வியை கேட்க மறந்துவிட்டாள் அவள். ஜெயன் சக்கரவர்த்திக்கும் ஸ்ரத்தாவிற்கும் பிறந்த குழந்தை யார்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.